என்று சொல்லக்கூடிய 4 வர்ணத்தால் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தெய்வீக சபை முன்பாக வந்தேனே யார் என்று தெரிந்து கொண்டாயா? 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 24 ஆகமம், 38 உபநிடதம், 64 கலைக்கானம், 96 தத்துவம், கல்விக்கானம், மனைவிக்கானம், பூர்விக்கானம், இவர்களெல்லாம் நன்கர கற்றுணர்ந்த குரு பிரிவுகளுக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த 7 நாட்கள் ருத்ரமணி நாடகத்தை வேதா டிவி சேனலில் ஒளிபரப்பு இருக்கும் வெல்கம் ஸ்டுடியோ ஏழுமலை அவர்களுக்கும் போந்தை ஃபாரஸ்ட் வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கும் ஒரு கோடி சரணம். அது மட்டுமல்லாமல் இமயமலை வடதிசை தென் பாரிசத்தில் ஜம்பு நதி என்ற நதிக்கரை உண்டு. நதிக்கரை வடபாக கரையோரம் பல 100 ஆண்டுகளாக ஜம்பு மகா முனிவர் வசித்து வருகிறார். ஜம்பு மகா முனிவருக்கும் என் தாயாகிய அசேந்தி அம்மனுக்கும் யாகத்தின் இடமாக அக்னி சுவாலை என்று சொல்லக்கூடிய வெள்ளை குதிரை மீது ஏறி அதிவீர தின பராக்கிரம வன்னி மகாராஜன் என்று தெரிந்து கொண்டையா? அதுவும் தவிர நான் வருகின்ற போது நடின பெண்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அப்படி நான் வருகின்ற போது மாநிலங்கள் எல்லாம் என்னுடைய கொடியாகிய புலிக்கொடியை கட்டியும் இருபுறம் மாவிலை தோரணங்களை கட்டியும் அலங்கார பந்தல் அமைத்தும் எப்படி வரவேற்கிறார்கள் பார்த்தையா? அதுவும் இல்லாமல் இரண்டு குண்டானங்கள் ஜொலிக்கும்படியாகவும் அண்டத்தில் அமரெல்லாம் போற்றும்படியாகவும் வந்திருக்கிறான் அல்லவா? அதுவும் தவிர நான் வரும்போது மேல வாத்தியங்கள் எப்படி முழங்க வேண்டும் தெரியுமா?
அக்னி சுவாலை என்று சொல்லக்கூடிய வெள்ளை குதிரை மீது வரும்போது எப்படி வரவில்லை என்று பார்த்தையா? அதுவும் தவிர நான் வரும்போது ராணுவ வீரர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ராணுவ வீரர்கள் புடை சுந்து வரவும் திருலோகங்களும் ஜெயிக்கும்படியா சுக்லபட்சம் சோமவாரம் பௌர்ணமி உத்தர நட்சத்திரம் சிம்ம நகரத்தில் 3 மூச்சு உச்ச பார்வை ஆட்சி கேந்திர சூரியன் முதல் உதயாதி திரிகோணங்களும் திரையிலும் பெற்று இருக்கின்ற காலத்தில் ஜம்பு மகாரிஷிக்கு மகனாகவும் பக்தர்கள் மனிதர்களுக்கு ராஜனாகவும் அசுரர்களுக்கு யமனாகவும் பார்வதிக்கு பக்தனாகவும் தோன்றினார் அல்லவா? அதுவும் இல்லாமல் என்னை எப்படி எல்லாம் அழைப்பது தெரியுமா? வண்ணன் என்றோம், மகத்திற்கு வண்ணன் என்றோம், வீரதீர வண்ணன் என்றோம், வீர பிரதாப வண்ணன் என்றோம், ஜம்பு வண்ணன் என்றோம், அக்னி வண்ணன் என்றோம் அழைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் என்னோட கோத்திரங்களை சொல்லி வருகிறேன். கேளும் பிரதேகாமியா? சிவன் கோத்திரம், ஈஸ்வரி கோத்திரம், பிரம்மரிஷி கோத்திரம், சுமத்ரா ரிஷி கோத்திரம், ஜம்பு ரிஷி கோத்திரம், விஷ்ணு கோத்திரம், அக்னி கோத்திரம். இது எல்லாம் எப்படி ஏற்படுது என்றால் சிவன் கோத்திரம். சிவன் கோத்திரம் எப்படி ஏற்படுதுன்னா தன்னுடைய நெற்றிக்கண் சேவையை ஆகோதியாக எடுத்து தாமரையில் இட்டு அந்த அக்னி குண்டத்திலே போல நான் மண்ணினாக ஆதரித்தேன். ஆதலால் சிவன் கோத்திரம் ஏற்பட்டது. ஈஸ்வரி கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் அகிலாண்ட கோரி பிரம்மண்டனாகி லோக பரம ஈஸ்வரி அவருடைய அனுகிரகத்தால் நான் பிறந்ததாலே ஈஸ்வரி கோத்திரம் ஏற்பட்டது. பிரம்மரிஷி கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் என்னுடைய முப்பாட்டனார் பேரும் பிரம்மரிஷி ஆகும். ஆதலால் எனக்கு பிரம்மரிஷி கோத்திரம் ஏற்பட்டது. சுமத்ரா ரிஷி கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் என்னுடைய பாட்டனார் பேரும் சுமத்ரா ரிஷி ஆகும். அதெல்லாம் எனக்கு ஏற்பட்டது. ஜம்பு ரிஷி கோத்திரம் என்னுடைய தந்தையார் பேரும் ஜம்பு ரிஷி ஆகும். ஆதலால் ஜம்பு ரிஷி கோத்திரம் ஏற்பட்டது. விஷ்ணு கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் என்னுடைய முகத்தை நன்றாக உற்று பாருங்கள். முகத்தில் பூசப்பட்ட வர்ணமோ சாம்பல வர்ணம், நெற்றில் இடப்பட்ட திலகமோ திருநாமம், விஷ்ணு பகவானுடைய அவதாரம். அதெல்லாம் எனக்கு விஷ்ணு கோத்திரம் ஏற்பட்டது. அக்னி கோத்திரம் எப்படி ஏற்பட்டது என்றால் நான் பிறந்ததோ நெருப்பினிடமாக, நான் பிறந்ததோ அந்த அக்னியிடமாக. அதனால் எனக்கு அக்னி கோத்திரம் ஏற்பட்டது. அதுவும் தவிர என்னுடைய பட்டத்து பேர்கள் போய் வருகிறேன். சேர, சோழ, பாண்டிய, படையாட்சி, தொண்டைமான், அணக்கர், நாணியர், நாயக்கர், சிங்கத்தார், தஞ்சராயர், மலையதஞ்சராயர், கவுண்டர், கொரியர்கள், பூபதிகள், புலிக்குத்தியார், கண்டர், நாவத்தமிழனார், இரட்டைக்குடியார், வனத்திராயர், வணங்காமுடியார், அஞ்சா சிங்கம், பண்டார தலைவர், படைத்தலைவர், அக்னி, அரசு, கோத்ரா, நாகவனம் பள்ளிகள், கல்லன்வேலி, கோட்டான், ஓலைப்பள்ளி, மூப்பனார், பிள்ளை, பாளையத்தார், ராஜாளி,
என்று சொல்லக்கூடிய முன்பிறப்பின் பட்ட பெயர்களாகும். அதுவும் இல்லாமல் என்னுடைய விருதுகளை சொல்லி வருகிறேன். பத்திரகாலில் கொடுக்கப்பட்ட 10 காணி தேர், தேவனால் கொடுக்கப்பட்ட வெள்ளை யானை, பன்றாம் மாலை, வாடாத மாலை, அக்னி குதிரை, சாம்பிராணி கலசம், சங்கு சக்கரம், பகல் தீபட்டி, அருகால் பீடம், மகரத்தோரணம், பாத களஞ்சியம், புலிக்கொடி, சிம்மக்கொடி, மகரக்கொடி, மச்சக்கொடி, மயில்கொடி, வில், அம்பு, அம்புப்பட்டா, புல், புல்லாங்குழல், வலதடி, லாந்தல், ஈட்டி, கத்தி, கேடயம், சமுதாடு, வர்த்தகாடு, வெள்ளை பாவாடை, வெண்கல் கொம்பு, நாக ஜெயபரி, வேட்டநாய் என்று சொல்லக்கூடிய 32 விருதுகள் உள்ளன. அதிவீர தீர பராக்கிரம் பொருந்திய வன்னிய மகாராஜன் என்று தெரிந்துடைய அது மட்டுமல்லாமல் ஆதியிலே என் பிறப்பை சொல்லி வருகிறேன். மங்களம் உண்டாகட்டும். வந்தனங்கள் செய்பவனை வாழ்கின்ற வையப்பெல்லாம் தனித்தவங்க மூவார் மெச்ச 3 முற்று ஆட்சி கேந்திர சரியை பெற்று கீர்த்தியாகி சிந்தையுள்ள மனிதனுக்கு ராஜனாக எழிலான பார்வதிக்கு பக்தனாக 5 வயதே உள்ளவராய் அனலிலே வந்து அதிவீர தீர பராக்கிரம வன்னியமகாராஜன் நானே. பாதாரந்த கமலங்களை ஆதாரமாக சேர்த்தபடியா என்றென்றும் புவிதனில் 100 ஆண்டு காலம் சிறு சிறப்பாக வாழ்வாய். ஏந்திரும் பிரகமையா
நாட்டுக்கெல்லாம் சிறநாடு நாட்டுக்கு ஒப்பாகிய தானிப்படை நிலைகளை வாழ்த்து காலம் சென்ற சங்க பாதாபியாக வளர்ந்தாங்கி மிக சிறப்பாக நடித்தவர். அப்படிப்பட்ட சங்க ஐயா அவருடைய கோவிந்தன் அவரும் பாதாபி வளர்ந்தாங்க. அப்படிப்பட்டவர் இதோ வட்டியனாக வளர்ந்தாங்க. மாணவர்கள் அவர்களுக்காக போய் சொல்ற காமாட்சி அம்மன் பாத கணக்கு அண்ணவர் பங்கில் அம்மன் அம்மன் அருளை கொடுக்குமாறு அம்மன் என்ன சிவாஜிக்கா எல்லாத்து முழுங்க கூடிய தானிபாடி நடச்சல்ல பூங்காவன ஐயா டிரைவர் வண்டி விராடத்துல இதோ நீலகண்டராக அண்ணாராக இதோ சொல்ற காமாட்சி அம்மனுக்காக வேண்டி கொடுத்துவா என்று தோன்றேன் அந்த குடும்பத்திலே இந்த காமாட்சி அம்மன் இருக்கு நான் என்ன பேச சிவாஜிக்கா அப்படிப்பட்ட ராமாதி கிராமம் தானிப்பாடி கிராமத்தில் சிறு சிறப்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த நாடகத்திலே ருத்ரவணி நாடகத்திலே 17 ஆண்டு காலம் சுக்லாச்சாரியாக வேடனாகி நடித்த அண்ணாமலை ஆச்சாரி அவருடைய மகன் கிருஷ்ணாச்சாரி அவர்கள் வணிநாயக வேடனாகி நடித்த மாருட்டி ஞானங்களுக்காக 500 காமாட்சியம்மன் பாத காணிக்காக ரூபாய் 100 அளித்துள்ளார். அவருக்கு காமாட்சியம்மன் அவர்கள் பங்கிலே அமர்ந்து பட்டி பிரித்து பால்பட பங்கு இட்ட சம்பத்து ஈழ சம்பத்தாக சுபேஜயம். ஆதியிலே பாண்டிய ராஜாவாக இருக்கின்ற காலத்தில் பல்லவராயன் என்ற நாமதை ஏற்பட்டது. அது எப்படி என்றால் ஏரி, குளம், குட்டை, திருப்பணி முதலானவற்றை உண்டு பண்ணார்கள். வல்லாள மகாராஜ நாளையிலே சிவனுக்கு அடிமையா இருந்தார்கள். மறுபடியும் தர்மபுத்திர நாளிலே 18ஆம் நாள் யுத்தத்தில் அவருக்கு துணையாக நின்றிருந்தேன் என்று தெரிந்து கொண்டாயா? மீண்டும் என்னை உற்பணம் செய்த அம்மா காமாட்சியம்மன் பாதம் அணிய வேண்டும். செல்லலாமா?
அம்மா தாயே நானும் ஆ இந்த ஆ சபை நாடி வரும்போது வரும்போது நாமஜெயம் ராமஜெயா மன்னால் அடியே தெரிஞ்சுக்கலாமா அவர்களே கைலாகமே கோயிலாக விட்டுருக்கக்கூடிய கைலாயிலே கோவிலா இருக்கக்கூடிய 48 படித்த அனுபவத்தில் இருக்கின்றாரு. ஆமா அவருக்கு சிவபாகம் அமரக்கூடிய இருக்கக்கூடிய பார்வதி ஆகிய ஆ சொன்னகாமாட்சி அம்மன் தெரிந்து கொண்டாயா? கண்டா தெரிஞ்சுக்கலாமா அதுவும் தவிர அது தெரியுமா அண்டர்கள் மலராடி போய் அம்மா தாயே நானும் சபை நாடி வரும்போது வரும்போது அண்டக்குள்ள ஆமா யாரெல்லாம் தேவரெல்லாம் திருவிடுவோம் பூமாரி தூவிடுவோம் அந்த ரத்னாபுரி ஆளக்கூடிய ஆளக்கூடிய ராதாபி ரந்தாபி ஆ இந்த சூரர்களை ஆ அழிக்க வேண்டியும் அழிக்க வேண்டியும் நானும் இன்று ஆமா சொர்ணகாமாட்சியாக இது மாதிரி வந்துள்ளேன். ஒரு மாதிரி வந்துருக்கீங்க அதுவும் தவிர